ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வறுத்தரைச்ச குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பச்சை மிளகா 2 கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு வந்து நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், நல்லா நீட்டாக பெரிய வெங்காயம். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணும்போதே வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா வெங்காயம் ஈஸியாக வதங்கும். அதுக்காக நான் கொஞ்சம் சால்ட்டுமே போட்டுக்கிட்டேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வறுத்தரைச்சதுக்கு மசாலா தான் மெயினு. இதுக்கு நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுட்டேன். தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், பெருசீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அரைக்கணும். சைட் பை சைடு இங்கே வெங்காயம் வந்துடுச்சு. நான் வந்து கூட வந்து சிக்கன் 1 kg. ஸோ அதையுமே நல்லா போட்டுக்கிட்டேன். வாஷ் பண்ணி வச்சுருந்தது வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா போட்டுட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கின பிறகு வந்து இதில் வந்து நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து மஞ்சள் தூள் போட்டிருந்தேன். மஞ்சள் தூள் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கிரேவி மாதிரி வைக்க போகிறதுனால நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். சைட் பை சைடு நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை நம்ம நல்லா அரைக்க போகிறோம் பேஸ்ட் மாதிரி. ஏன்னா வறுத்தரைச்ச குழம்புக்கு அதான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா அரைச்சிட்டு அதையும் நான் வானலில் போட்டுட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டேன். நீங்கள் வறுவல் மாதிரி பண்ணுறதால தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. இந்த தண்ணி கூட ஊற்றாமல் இருக்கலாம், ஏன்னா நல்லா தண்ணி சுரக்கும் சிக்கனு. ஸோ அவ்வளோதான். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.